மகாபரிவாளை சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பீட்டி உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே. மகாபரிவா வைபவத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல், இது மூலமாக பலவிதமான மகான்கள் எல்லாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பெரிவாளை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, அதனால் ஒரு அற்புதமான ஒரு வைபவம் படித்தேன். அதை பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. இந்த சேனல் பிடிச்சவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறையா பெரியவாளை பற்றி மட்டுமே 490 வீடியோ கிட்டத்தட்ட அதில் இருக்குது. எல்லோரும் பாருங்கோ. நிறைய மகிமைகள், அவரோட மகிமைகள் அதில் அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் சேஷாத்திரி சுவாமிகள், ஞானானந்தகிரி சுவாமிகள், அது மாதிரி நிறையா சொல்லியிருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் கருத்தை தெரியுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயம் போய் சேரட்டும். இந்த மகாபரிவா வைபவத்தில் காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ தெருன்னு இருக்குது. அதில் சரஸ்வதி அம்மாள்னு இருந்திருக்கா. அவள் மகாபரிவாள்கிட்ட ரொம்ப அற்புதமான பக்தை, அதீத ஈடுபாடு. பெரிவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவா, எல்லாம் செய்வா. ஆற்றுல பாதுகா உண்டு, பூஜை நடக்கும், எல்லாம் பண்ணுவாள். மகாபரிவாளை விட்டால் வேறு தெய்வமே இல்லை, குரு மட்டும் இல்லை, அவர் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இருக்கும்போது அவள் ஒரு நாளைக்கு அப்படி போயின்னு இருக்கும்போது, காமாட்சி கோயில் தரிசனத்துக்கு போயின்னு இருக்கும்போது நெஞ்சு வலி, டாக்டர்கிட்ட போய் காமிக்கணுன்ட்டு போகிறா. அந்த கோயில் வழியாக போகிறா. அந்த பக்கமாக போகும்போது திடீர்னு அவளுக்கு என்னமோ உரசின மாதிரி இருந்தது, என்னமோ காணுங்கிற மாதிரி தோன்றது. என்ன நடந்ததுன்னே தெரியல. டக்குன்னு தொட்டு கழுத்தை பார்த்தாக்க திருமங்கல்யம் காணும். சைக்கிளில் உரசின்னு போனானே அவன் தான் எடுத்துன்னு போயிருக்கணும்னு தோன்றது. இதெல்லாம் பதப்பதப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி நடந்துங்கிறது நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு யோசனை வரும் இல்லையா? அந்த மாதிரி அவளுக்கு தோன்றது. என்ன செய்வோன்னு புரியல. கண்லேயும் தனித்தனியாக கொட்டுறது, என்ன செய்வோன்னு தெரியல. சரி, இனிமேல் டாக்டர்கிட்ட போயே பிரயோஜனம். அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தான் அப்படி தோணிருக்கும். திருப்பி ஆற்றுக்கு வந்துட்டு பெரியவா பாதத்தில் வச்சு ஒரு மஞ்சள் சரடை வச்சு ஒரு மஞ்சள் கிழங்கை வச்சு கட்டின்ட்டு அதை கழுத்தில் கட்டின்ட்டா. நாளைக்கு போய் பெரியவாளை போய் பார்த்தா போகிறோம், இந்த படபட படங்கணும். மறுநாளைக்கு காமாட்சி தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவாளை பார்க்குறதுக்கு ஓரமாக போய் நிற்கிறா. அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கிறது. அவளுக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம எதுவும் பெரியவாள்கிட்ட சொல்லக்கூடாது, இது போகிறோம், ஏதோ போக வேண்டிய வேலை, போனால் போகிறது, இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. போய் கடையில் ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாமா இருக்கும். ஆனால் மனசு ஒப்பலை, அந்த தெய்வத்திட்ட முறையிடணும் அப்படிங்கிறது. இப்போ எப்படி நம்ம ஆற்றுல படத்தை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகிறது வருது எல்லா கதையும் சொல்கிறோமா இல்லையா? பெரியவாள்கிட்ட சொல்லாதெல்லாம் அவருக்கே தெரியும். நமக்கு ஆறாதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொன்னால் தான் எனக்கெல்லாம் மனசாடுறது. எனக்கு எது ஒன்று நடக்கணும்னாலும் செய்யணும்னாலும் நம்ம ஒன்றும் காசு பணம் கேட்க போகிறது இல்லை. இது கொடு அது கொடுன்னு கேட்குற வழக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே மனசில் ஒன்று வச்சுக்கணும். அவள்கிட்டலாம் இப்போ அதுக்கெல்லாம் நிற்கக்கூடாது. சீப்பான விஷயத்துக்கெல்லாம் போய் நிற்கவே கூடாது. என்ன இப்படி காசை போய் சீப்பான விஷயம் சொல்கிறாங்கிறல்ல? ஆமாம், காசு இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் போய் கேட்கக்கூடிய தெய்வமாக அவர். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஏற்கனவே பாகவதரோட கதையிலலாம் பார்த்துருக்கோம். 15,000 கல்யாணத்துக்கு வேணும்னா யாரோ கொண்டு வந்து அங்கே கொடுப்பா. ஆனால் நம்ம செய்யறதை செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி இருக்கணுமோ நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த வழியில் நிற்கிறா, மனசுக்குள்ளே ஆற்றாமல் தாங்கலை. சொன்னாலும் தேவலான் இருக்குது, கொட்டி அழணும் போல் இருக்குது, கழுத்து முடுக்க நிற்கிறதுன்னு பள்ளியா அந்த மாதிரி நிற்கிறது துக்கம். அவள் டேர்னே வரல. அதுக்குள்ளே பெரியவா ஸ்ரீகண்டன்ட்ட கூப்பிட்டு, அவள் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்னு கேளுப்போ அப்படிங்கிறார். ஸ்ரீகண்டன் என்னாச்சு மாமின்னு என்னமோ கேட்குறார். அதுக்கு சொல்கிறா, அவளுக்கு தாங்கவே இல்லை. எப்படி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம், இது பெரியவாளுக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறான்னு கேட்டுவான்னு சொல்கிறாரேன்னு அவளுக்கு ஆத்தாம தாங்கலை. மலமலான்னு கண்ணிலேயும் தண்ணி கொட்டுறது. அப்படியே சொல்லிட்டா. ஏன்னா யாருக்குமே நமக்கு அந்த திருமங்கல்யம்ங்கிறது ஒரு சென்டிமெண்ட்லாம் நம்ம நினைக்கிறதுனால ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறது தான் முதல்ல தோணும். இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிறது ஒன்று. இனிமேல் பண்ணி போட்டுக்கிறதுக்கு இது என்னென்னமோ தோணும். பெரியவாள்கிட்ட போய் அவர் சொல்லிட்டு சொன்னதும் அப்புறம் இவ டேர்ன் வந்தது. பெரியவாக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை அப்படி நீட்டுறா, தள்ளி விடுறா பெரியவா.
அதை பிரசாதத்தை எடுத்துக்கும் போது பார்த்தா அதில் மஞ்சள் கயிறில் ஒரு திருமங்கல்யம் கோத்து பவுன் திருமங்கல்யம் இருந்துதான். அதுக்கப்புறம் சொல்லணும் அழுகைக்கு. ஏன்னா இது கேட்கல, ஆனால் தெய்வமாக பார்த்து கொடுக்கறதுன்னா அவளுக்கு எப்படி மனசில் இருந்திருக்கும். இன்னும் ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணில் பெருகி ஓடுறது, ஆறாக்குளமாக ஓடுறது விசும்பரா. அப்புறம் இது அழாதங்கிறா. இது எப்போ நான் கட்டிக்கணும்னு கேட்குறா. அப்போ அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிற காலம், அதாவது மார்கழி எண்டு, ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பெரியவா சொன்னாலாம், கணு பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் தீத்தின்ட்டு இதை கட்டிக்கோ அப்படின்னாலாம். சரி, இப்போது அவளுக்கு மனசில் அப்படி ஒரு பொங்கி ஆர்ப்பரிக்கிறது மனசு. ஆற்றுக்கு வந்தாச்சு. கணு பொங்கல் அன்றைக்கி பெரியவா சொன்ன மாதிரியே மஞ்சள் தீதி இது பண்ணும்போது அந்த சரடா கோத்து கட்டிண்டாச்சு. சரி, எல்லாம் முடிச்சுட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போகும்போது போய் இதை பெரியவாள்கிட்ட கொண்டு கட்டின்ட்டேன்னு சொல்லணும் இல்லையோ. அவருக்கு தெரியாது கிடையாது. இருந்தாலும் ஒரு நன்றி உணர்ச்சியோடு அங்கே போய் பார்க்கணுன்ட்டு சரி ஒரு பாக்கெட் கல்கண்டு பொட்டலம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு பிரசாதத்துக்காக அதை எடுத்துகிட்டு போய் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா திருமங்கலம் கட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதை வைக்கிறா, கல்கண்டை அது பிரிக்க சொல்லி பெரியவா தான் கல்கண்டை ஒன்று வாயில் போட்டுன்ட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லிவிட்டு பெரியவா சொன்னாலாம், மாங்கல்ய தாரணம் ஆச்சுன்னா ஸ்வீட்டு கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு தான் கல்கண்டு எடுத்துட்டேன் அப்படின்னாலாம். வேறு ஒன்றுமே வேண்டாம். அவரோட மகிமைகளை படிச்சுட்டு நம்ம பார்க்க முடியலையேன்னு வருத்தம்லாம் நீங்கள்லாம் படவே வேண்டாம். அவர் கூட இருக்கார். நம்ம அந்த ஸ்ரத்தையாக நம்மளை டெவலப் பண்ணிட்டு அதை முழுக்க அதில் ஐக்கியமாகணும். அது ஒண்டி தான் குருங்கிறவா நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பா. அப்படி இருந்தோன்னா நம்ம நிற்கிறது, நடக்கிறது, மனசில் நினைக்காது எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்து நமக்கு கூடவே இந்த வழிகாட்டுறதுக்கு பெரியவா இருக்காங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம். மகாபெரிவாளே சரணம்.